வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 24 ஏப்ரல் வியாழக்கிழமை நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு ரெண்டுக்குமே எக்ஸ்பைரி டே. ஸோ இன்னைக்கு வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து எப்படி மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத நமக்கு பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம இதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா 4 விஷயங்கள் வச்சு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குது, முக்கியமான ப்ரைஸ் லெவல்ஸ் இல்லைனா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் எதுலையாவது இருக்கா, அங்கேருந்து மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறத ஒரு இன்ஃபர்மேஷனாக நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அடுத்து வந்து கிஃப்ட் நிஃப்டி. கிஃப்ட் நிஃப்டினா என்னென்னா, நிஃப்டி வந்து நமக்கு நார்மலாக எத்தனை மணிக்கு ஓப்பன் ஆகும், 9:30லேருந்து 2:30 வரைக்கும் ஓப்பன் ஆகும். ஆனால் கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா மார்னிங் 6:30க்கு தொடங்குச்சுன்னா, இது வந்து மார்னிங் 6:30க்கு தொடங்குச்சுன்னா மார்க்கெட், அதாவது 6:30க்கு தொடங்கி ஒரு 2:30 வரைக்கும் மார்க்கெட் ஓப்பனாக இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, கிஃப்ட் நிஃப்டி வந்து நமக்கு வந்து ஒரு கிளியரான ப்ரைஸ் ஆக்ஷனை காமிச்சு கொடுக்கும். அப்போது இந்த கிஃப்ட் நிஃப்டியை வச்சு நம்ம என்ன சொல்லலாம்னா, ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் கேப் அப் கேப் டவுன் இருக்கா, அதே மாதிரி பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்களாங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு இந்த கிஃப்ட் நிஃப்டி வச்சு தெரியும். அடுத்து நம்ம இந்தியா விக்ஸ். இந்தியா விக்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இந்தியா விக்ஸ் வந்து வாலடைலிட்டி, இந்தியாவோட வாலடைலிட்டி சொல்கிறது. அப்போது இந்தியா விக்ஸ் வந்து மேலே போச்சுன்னா நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் கீழே போகும். அதே மாதிரி இந்தியா விக்ஸ் குறைஞ்சிச்சுன்னா தான், வாலடைலிட்டி குறைஞ்சாதான் நமக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போகும். ஸோ அடுத்து வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த 4 இந்த டேட்டாவையும் வச்சு நம்ம வந்து ஒரு தீர்மானத்துக்கு வரப்போகிறோம், மார்க்கெட் இன்னைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது. ஓகே, அண்ட் ஏன் இந்த 4 பார்க்கணும், வெறும் ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும்தானா பார்த்தா போதும், வெறும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கரெக்ட். ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும் வச்சு பார்த்தா நமக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் தெரியும். ஆனால் இந்த ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டியும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் தான். அண்ட் இந்தியா விக்ஸ் வந்து கரண்ட் ஸ்டேட்டஸை சொல்லும். ஸோ வெறும் ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு மட்டும் பார்த்தா போதும் தான் மார்க்கெட்டுக்கு ஒரு 60%. அப்போ நம்ம ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்தோம்னா இன்னொரு 20% நமக்கு கெஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்தியா விக்ஸோடையும் கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன தெரியும்னா, ஒரு 90லேருந்து 95% வந்து மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அண்ட் அந்த 5% யாருனாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எல்லாரும் ஏதாவது ஒரு டைரக்ஷனுக்கு புஷ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், நம்ம சேனலில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து டெய்லி அனாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ட்ரேடிங் சம்மந்தமாக, இன்வெஸ்டிங் சம்மந்தமான மற்ற வீடியோஸும் போட்டுட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிஃப்ட் நிஃப்டி வைத்து பார்த்துடலாம். கிஃப்ட் நிஃப்டி இப்போ மார்னிங் 6:30க்கு தொடங்கப்போ பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுருக்கேன். 15 மினிட்ஸில் ரெண்டுமே ரெட் கேண்டிலாக இருக்குது ஒன்று. ஸோ அப்போது ஒரு செல்லர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம இந்த ரெட் கேண்டில் 6:30க்கு ஓப்பன் ஆன இந்த ரெட் கேண்டிலில் நமக்கு புரியுது ஒன்று. ரெண்டாவது, நமக்கு வந்து நேற்று ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் மார்க்கெட் முடியும் போது, நமக்கு நிஃப்டி 50 முடியும் போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து 24,300 இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கிஃப்ட் நிஃப்டி இப்போ இருக்க கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,200. அப்போது ஒரு 100 பாயிண்ட் லோவர் சைடில் இருக்குது ஒன்று. அப்போது இந்த 100 பாயிண்ட் லோவர் சைடாக இருக்கிறனால நமக்கு இன்றைக்கி கேப் அப்புக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. எவ்வளோன்னா ஒரு 100 ஒன்று. அப்போது கேப் டவுனுக்கு சான்சஸ் இருக்குது. கேப் டவுனுக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 15 மினிட்ஸ் கேண்டிலில் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டில் ஃபஸ்ட்டே வந்திருக்கு. அந்த ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டில் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன் வந்து நம்ம இதில் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து கிஃப்ட் நிஃப்டியில். அப்போது ஒன்று வந்து கேப் டவுன் ஒரு 100 பாயிண்ட்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. செகண்ட் வந்து செல்லர்ஸ் சைடு மார்க்கெட் இருக்குங்கிறது நம்ம கிஃப்ட் நிஃப்டியில் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஒன்று. ரெண்டாவது வந்து கேப் டவுன் ஒரு 100 பாயிண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு 100 பாயிண்ட். ஓகே, ஆனால் 100% கேப் டவுன் வருமானு கேட்டிங்கன்னா, கேப் டவுன் 100% வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா யூஸ்வலாக வந்து 6:30க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இந்த ப்ரைஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா, அதாவது 2:30க்கு க்ளோஸ் ஆன ப்ரைஸ்க்கும் அதே மாதிரி 6:30க்கு ஓப்பன் ஆன ப்ரைஸ்க்கும் வித்தியாசங்கள் இருந்தால் தான் நமக்கு வந்து யூஸ்வலாக கேப் அப் கேப் டவுன் இருக்கும். அப்படி இல்லைங்கிறனால இது வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான். அப்போது கேப் டவுன் ஆர் சைட்வேஸ் மார்க்கெட்.
சைட்வேஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டியோட டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல. ஓகே, அடுத்து நம்ம வந்து இந்தியா விக்ஸ் டேட்டாவை பார்ப்போம். அண்ட் இந்தியா விக்ஸ் டேட்டா இப்போ இருக்கிற நிலைமை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 15.8 இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்தியா விக்ஸ் வந்து டேட்டா. அண்ட் நேற்று இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட், அதாவது 23ஆம் தேதி மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது மார்க்கெட் க்ரோ ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ மார்க்கெட் இங்கே க்ரோத் இருந்திருக்கு. அப்போ இந்த க்ரோத்து தான் நமக்கு வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் ஒரு டவுன்ஃபாலுக்கு முக்கியமான ஒரு காரணம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கு அப்புறம், இந்த இடத்துல ஒரு 11 மணிக்கு நம்ம சொல்லலாம், 11 மணிக்கு அப்புறம் கன்சாலிடேஷன் ஃபேஸ். ஸோ அப்போது இந்தியா விக்ஸ் 11 மணி வரைக்கும் மேலே போயிருக்கு, கன்சாலிடேஷன் ஃபேஸ்க்கு வந்துருச்சு. ஓகே, அப்போது நமக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்திருக்கணும், 11 மணி வரைக்கும் மார்க்கெட் வந்து கீழே போயிருந்திருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ். ஸோ இதை நம்ம வேலிடேட் பண்ணலாம். நான் உங்களுக்கு இதில் லைக் நடந்திருக்குமா நடக்காதாங்கிறத காமிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம இந்த இடத்துலையும் ஒரு பாக்ஸ் மாதிரி போடலாம், ஏன்னா நமக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, அப்போது இந்த ரேஞ்சு வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 10 மணிக்கு தொடங்கிடுச்சு. அப்போது பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் வந்து 11 மணி வரைக்கும் கீழே போச்சா. ஸோ நம்ம மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகி இந்த டவுன் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும், கரெக்டாக ஒரு 10:50 வரைக்கும் மார்க்கெட் கீழே போயிருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போது இந்தியா விக்ஸோட டேட்டா வந்து நிஃப்டி 50ல் அழகாக நமக்கு சைட்வேஸ் மார்க்கெட் இருக்குங்கிறதுக்கான ப்ரூஃபு. ரெண்டாவது, ஸோ அதே மாதிரி நமக்கு நிஃப்டி 50 பார்த்தாலும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக தெரியுது 11 மணி வரைக்கும் நல்ல டவுன்ஃபால் வந்திருக்குன்னு. அப்போது இந்த டவுன்ஃபால் தான் நம்ம வந்து நிஃப்டி 50 வச்சு, நிஃப்டி 50ல் இருக்க டவுன்ஃபாலை வந்து இந்தியா விக்ஸ் வச்சு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போது என்னென்னா இந்தியா விக்ஸில் நீங்கள் எப்போ மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்தியா விக்ஸ் வந்து மேலே க்ரோத் ஆகுதா, நமக்கு வந்து மார்க்கெட் புல்லிஷாக போகுது. ஓகே, அப்போ இந்தியா விக்ஸ் டவுன் சைடு வரணும். அப்போ டவுன் சைடு வந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து அது ட்ரூ புல்லிஷ் கேரக்டர்னு அர்த்தம். ஓகே, இப்போது நமக்கு இந்தியா விக்ஸ் வந்து நேற்றுருந்து ஒரு 15லேருந்து ஆல்மோஸ்ட் லைக் 16க்கு போயிருக்கு. அப்போ இந்த 16 போனதுக்கு நல்ல விஷயம் என்னென்னா, இங்கேருந்து மார்க்கெட் திருப்பியும் கூலிங் ஆகும். அப்போது இன்றைக்கே கூலிங் ஆகுமான்னா கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 டேஸ் கன்சாலிடேஷன் போயிட்டு திங்களுக்கு மேலே மார்க்கெட் வந்து ஒரு கூலிங் நடக்கும். அப்போது இந்த கூலிங் நடக்கும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இருக்கிற ப்ரைஸ்லேருந்து மேலே போகும். ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், பேங்க் நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹையில் இருக்குது, நமக்கு வந்து நிஃப்டி 50 வந்து ஆல் டைம் ஹையிலேருந்து ஒரு 4%, 5% கீழே இருக்குது. அப்படிங்கிறனால அடுத்து இந்த 16லேருந்து எப்போ வந்து 15க்கு வருதோ அப்போது நிஃப்டி 50யும் ஆல் டைம் ஹைக்கு ரீச் ஆகும். ஏன்னா இந்த ஆல் டைம் ஹை ரீச் ஆகிறத வந்து ஆல்மோஸ்ட் போன செப்டம்பர் அக்டோபர்லேருந்து எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தாங்க. செப்டம்பர் அக்டோபர்லேருந்தே மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரெக்கவரி ஆகிருக்கு, அது இப்போ மட்டும்தான் ரெக்கவரி ஆகிருக்கு. அப்போது இந்த வாலடைலிட்டி டவுன்ஃபால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் மார்க்கெட் மேலே போகிறதா இருந்தால். அப்போது இந்தியா விக்ஸ் இப்போ வந்து 16ல் இருக்குது, அதே 16.0ல் இருக்குது ஒன்று. ஸோ சைட்வேஸ் மார்க்கெட் எக்ஸ்பெக்டட், சைட்வேஸ் மார்க்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் கூலிங் வந்து மண்டேக்கு மேலே நடக்கும். ஸோ கூலிங் நடந்துச்சுன்னா இந்தியா விக்ஸ் வந்து குறையிறதுக்கு பேர் தான் கூலிங். ஸோ கூலிங் நடந்தால் மண்டேக்கு மேலே டிக்ரீஸ் ஆகும். ஓகே, அடுத்து வந்து நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கலாம். ஸோ நிஃப்டி 50யோட ப்ரைஸ் ஆக்ஷன் இப்போ வரைக்கும் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நிஃப்டி 50ல் வந்து இந்த 24,500ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ். அப்போது இங்கேருந்து மார்க்கெட் இங்கே போச்சுன்னா டவுன்ஃபால் ஆகும் ஒன்று. அடுத்து இந்த 23,300 இருக்குது பாருங்கள், இது வந்து போன செப்டம்பர்லேருந்தே ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ். அதனால தான் நம்ம இந்த லைனை வந்து போட்டு வச்சுருக்கோம். அப்போது இந்த செப்டம்பர்லேருந்து நான் ஒரு 1 இயர் டேட்டா எடுத்தேன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் எங்கே இருக்குது, அக்டோபர், செப்டம்பர். அப்போ இந்த செப்டம்பருக்கு அக்டோபர் மாதத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வரும்போதெல்லாம் மார்க்கெட் ஒரு டவுன்ஃபால் வந்துச்சு. அப்போது இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ். இந்த ரேஞ்சை விட்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மேலே போக விடலை. அப்போது இந்த ரேஞ்சிலேருந்து தான் டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ மார்க்கெட் இங்கே வந்துச்சு, இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகாமல் இங்கேருந்து டவுன்ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணுச்சு. அப்போது இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் மேலே போகிறத தடுக்கிறதுக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ்னால் மார்க்கெட் மேலே போகும், அதை தடுத்து திருப்பி விடும், ஒரு செவரு மாதிரி இருக்கும். அப்போது இப்போ கரண்ட் டேட்டா நமக்கு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த 23,500 கூட 24,500 கூட போகாமல் மார்க்கெட் வந்து இந்த 24,350 இருக்குது பாருங்கள், அந்த இடத்துலையே நமக்கு ரெசிஸ்டன்ஸில் பவுன்ஸ் ஆகிட்டுருக்கு. ஓகே, அப்போது
அண்ட் நமக்கு இதுக்கான சப்போர்ட் எங்கே இருக்குது, இப்போ இருக்கிற மார்க்கெட்டுக்கான சப்போர்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 24,000. அப்போது இப்போ இருக்கிற மார்க்கெட் ஒரு சைட்வேஸ் போயிட்டு இந்தியா விக்ஸ் சப்போஸ் மேலே போச்சுன்னா அங்கேருந்து 24,000 வரைக்கும் டவுன்ஃபால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ எப்போ நமக்கு சைட்வேஸ் மார்க்கெட் இருக்கும் அப்படின்னா இந்தியா விக்ஸ் வந்து நம்ம இந்த கொடுத்துருக்க ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 16லேருந்து 15.5, இந்த 16லேருந்து இந்த 15.5க்குள்ளேயே மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்னா நமக்கும் இந்தியா விக்ஸ் இருந்துச்சுன்னா நிஃப்டி 50 வந்து இதே ரேஞ்சில் சைட்வேஸ் போகும். இந்த சைட்வேஸ் போனால் 23,300 23,200ங்கிறது தான் இந்த சைட்வேஸ் மார்க்கெட். ஆனால் இந்தியா விக்ஸ் சப்போஸ் க்ரோ ஆயிருச்சு 16க்கு மேலே போச்சுன்னா நம்ம நிஃப்டி 50 இங்கேருந்து டவுன்ஃபால் ஆகும். ஓகே, ஆனால் இப்போ இருக்கிற ப்ரைஸ் ஆக்ஷன் நமக்கு நிஃப்டி 50ல் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து சைட்வேஸ் மார்க்கெட் இல்லைனா கன்சாலிடேஷன் பேஸ்க்கு என்ட்ரு ஆகிற மாதிரி தான் இருக்குது. அப்போ நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் ஆஃப் நிஃப்டி 50 என்ன சொல்லுதுன்னா நிஃப்டி 50 வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டு தான், சைட்வேஸ் மார்க்கெட் இல்லைனா கன்சாலிடேஷன் ஃபேஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அடுத்து நமக்கு பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியும் கிளியராக ஒரு பாக்ஸ்க்குள்ளே வந்துருச்சு. ஒரு பாக்ஸ்னால் ஒரு சின்ன ரேஞ்ச்குள்ளே மேலேயும் கீழே மூவ் ஆகிட்டு இருக்கிறது. ஸோ அந்த பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷனும் சேமே தான். ஸோ அப்படிங்கிறனால பேங்க் நிஃப்டியும் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் என்ட்ரு ஆகிறதுக்கான சான்சஸ் வந்துருச்சு. ஸோ நான் பிஎஃப்னு போடுறேன், பேங்க் நிஃப்டி பிஎன். ஓகே, பிஎன் அது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியும் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் இல்லைன்னா கன்சாலிடேஷன் ஃபேஸில் சொல்லலாம். அண்ட் இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ்க்கு முக்கியமான விஷயமே லிக்விடிட்டி கிராபிங் தான். இந்த லிக்விடிட்டி கிராபிங் பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து மறுபடியும் சொல்கிறேன். அண்ட் ஸோ இந்த லிக்விடிட்டி கிராபிங் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த லிக்விடிட்டி கிராபிங்காக தான் சைட்வேஸ் மார்க்கெட் மூவ் ஆகுது, கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்குங்கிறது தெரியும். ஓகே, அண்ட் கடைசியாக வந்து நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி டே நிஃப்டி 50, அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் மந்த்லி எக்ஸ்பைரி இன்றைக்கி தான். ஸோ இந்த 2 எக்ஸ்பைரிங்கிறனால நான் என்ன பண்ண போகிறேன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை நான் கன்சிடர் பண்ண போகிறதில்லை. காரணம் என்னென்னா இந்த இப்போ இருக்கிறதெல்லாம் மார்க்கெட் மேலே போகிற மாதிரி தான் காமிக்கும். நம்மளோட பிசிஆர் ரேஷியோ 0.8 இருக்குது. அதே மாதிரி நமக்கு நிஃப்டி 50ல் பார்த்தீங்கன்னா பிசிஆர் ரேஷியோ 0.79 இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 0.8 தான் இருக்குது. ஏன்னா எக்ஸ்பைரியாக இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மூமெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அப்போ இந்த ஸ்ட்ராங்கான மூமெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து பிசிஆர் ரேஷியோவும் அதே மாதிரி இங்கே இருக்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் நமக்கு அது வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னால் எக்ஸ்பைரினால் ஒரு ப்ரைஸ் ரேஞ்சிலையும் நிறைய ஆர்டர்ஸ் போட்டு வச்சுருந்துருப்பாங்க. அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும் இன்றைக்கி அப்படிங்கிறனால. ஸோ அந்தனால நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் பிசிஆர் ரேஷியோவும் நம்ம வந்து எக்ஸ்பைரி டே அன்னைக்கு பார்க்காது தான் எக்ஸ்பைரி டே. அதனால we are not considering it. ஸோ இதை பற்றி நம்ம கமெண்ட் எதுவும் பண்ண போகிறதில்ல, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவையும் பிசிஆர் டேட்டாவையும் பற்றி. ஸோ என்றைக்கு வந்து எக்ஸ்பைரி இருக்கோ அன்றைக்கி நீங்கள் அதை கன்சிடர் பண்ணாமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் மனசில் வச்சுக்கணும், ஸ்ட்ராங்கான அப்சைட் மூமெண்ட்ஸ் அண்ட் டவுன் சைட் மூமெண்ட்ஸ் இருக்கலாம். ஓகே, அப்போது நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் கிஃப்ட் நிஃப்டி அண்ட் இந்தியா விக்ஸ் இது 3ஐயும் வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா மார்க்கெட் இன்றைக்கி வந்து சைட்வேஸ், அதாவது ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்கிறதுங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிறது நமக்கு தெரியுது. அண்ட் நாளைக்கு நம்ம அனாலிசிஸில் பார்க்கலாம் நம்ம சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து சைட்வேஸ் நடந்திருக்கா அப்படின்னு. ஏன்னா எல்லா நாளுமே நம்ம சொல்கிற மாதிரியோ அனாலிசிஸ் பண்ணுற மாதிரியோ நடக்காது, ஏதாவது ஒரு நாள் மாறும். அதனால நீங்கள் எல்லா நாளுமே வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த அனாலிசிஸ் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பில்டிங்க்கு மட்டும்தான். யாருனாலையும் 100% மார்க்கெட் இந்த பக்கம் தான் போகும், இப்படி தான் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ இது எதுக்கு நம்ம இந்த வீடியோ யூஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 90% நாட்கள் வந்து நம்ம சொல்கிறபடி தான் மார்க்கெட் மூவ் ஆகும். ஆனால் அன்னைக்கு வந்து நீங்கள் நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். என்னைக்கு வந்து மார்க்கெட் மூவ் ஆகலையோ அன்னைக்கு வந்து சுதாரித்து கம்மியான லாஸ் எடுக்கலாம். ஸோ எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கிறது முக்கியமோ அதை விட 2 மடங்கு லாஸ் எப்படி கம்மி பண்ணுறதுங்கிறது முக்கியம். ஸோ அந்த லாஸ் கம்மி பண்ணுறதுக்கு தான் இந்த நம்ம வீடியோவை ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்க்கணும். அண்ட் நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்தியா விக்ஸ் டேட்டா வந்து உங்களோட மார்க்கெட் சைட்வேஸ் போகுதா இல்லை மேலே போக போகுதா கீழே போக போகுதாங்கிறத கண்டுபிடிக்க உதவும். நம்மளோட இண்டிகேட்டர்ஸ் இருக்குது பாருங்கள். சப்போஸ் நான் வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் தான் என்னோட இண்டிகேட்டர்ஸாக நான் யூஸ் பண்ணுவேன். அப்போ இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜும் வால்யூமும் வச்சு நான் யூஸ் பண்ணும்போது எல்லாமே லேகிங் இண்டிகேட்டர். இந்த லேகிங் இண்டிகேட்டர்னால் என்னங்கிறதுக்கு நான் சிம்பிளாக இந்த இந்தியா விக்ஸ் அதாவது நிஃப்டி 50ல் பேங்க் நிஃப்டி வச்சு சொல்லி ஓகே இப்போது இந்த பாயிண்டில் இருக்குது. அதாவது எனக்கு வந்து 7-9 இந்த இடத்துல மார்க்கெட் இருக்குது. ஆனால் இப்போ அடுத்த கேண்டில் எனக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த அடுத்த கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இந்த இடத்துல வரல. ஸோ சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு முதல் கேண்டிலில் தான் இருக்குது.
இந்த கேண்டில் எனக்கு தெரியாது இன்ஃபர்மேஷன். அப்படிங்கிறனால நான் வந்து 3 மினிட்ஸ் பின்னாடி இருக்கேன். அதே இது நான் 15 மினிட்ஸ் கேண்டில் எடுத்தேன்னா என்னோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 15 நிமிஷம் பின்னாடி இருக்குது. அப்போது இதெல்லாம் லேகிங் இண்டிகேட்டர்ஸ். அண்ட் பெரும்பாலுமான இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே கேண்டில் ஃபார்ம் ஆகி முடிச்சதுக்கப்புறம் தான் இண்டிகேட்டர்ஸ் வரும். அந்த ஒரு நாளை பார்த்தீங்கன்னா இது எல்லாமே லேகிங் இண்டிகேட்டர். ஆனால் நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டா இருக்குது பாருங்கள், இந்தியா விக்ஸ் டேட்டா ரியல் டைம் டேட்டா. அப்படிங்கிறனால நீங்கள் இந்தியா விக்ஸை வந்து கன்சிடர் பண்ணலாம் உங்களோட இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு கிளியரான இண்டிகேஷன்ஸ் கொடுக்கலை அப்படின்னா. ஸோ இதை யோசிச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் நம்ம வியூவர் ஒருத்தர் சொல்லியிருந்தார் டெலகிராம் லிங்க் வந்து QR ஸ்கேன் பண்ண முடியலன்னு. அண்ட் நாளையிலேருந்து நான் QR கோடை எடுத்துட்றேன். அண்ட் டெலகிராமில் அவரே இன்னொரு சஜஷனும் கொடுத்துருந்தார், என்னென்னா கமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டில் போட்டு பின் பண்ணிடுங்கன்னு. கண்டிப்பாக நான் அது பண்ணுறேன். அண்ட் நம்ம டெலகிராம் குரூப் வந்து கால் எடுக்கிறதுக்கோ, கால்னால் அதாவது இங்கே பொசிஷன் எடுங்க, இங்கே வந்து எடுங்க, வெளியே வந்துடுங்க, எக்ஸிட் ஆகுங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம டெலகிராம் குரூப் வந்து ட்ரூலி லேர்னிங் பர்பஸ்க்கு. ஸோ அதை வந்து நம்ம குரூப் ஆஃப் ட்ரேடர்ஸை வந்து அக்யூமுலேட் பண்ணுறோம் ஒரே பிளேஸில். அண்ட் நமக்குள்ள டிஸ்கஷன்ஸ், அதாவது இன்றைக்கி எடுக்கலாமா, இல்லை இந்த PCR ரேஷியோனா என்ன, சில பேர் வந்து கேட்பாங்க திடீர்னு இப்போது பொலிஞ்சர் பேன்னா என்னென்னு, அப்போ யாராவது சொல்கிறாங்கன்னா சொல்லலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இது வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் பொசிஷன்ஸ் எடுங்க, அதே மாதிரி இன்வெஸ்டிங் பண்ணுங்கள், அசெட் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் நம்ம பண்ண போகிறது கிடையாது. இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு குரூப்பு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ட்ரேடர்ஸையும், மேக்ஸிமம் இருக்க ட்ரேடர்ஸ் நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி ஸ்டாக்ஸில் இருக்க ட்ரேடர்ஸ் எல்லாம் ஒரே இடத்துக்கு கொண்டு வந்தால் நம்ம இது வந்து ஒரு குரூப் மாதிரி இது பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து ப்ரொமோஷனோ வீடியோவோ இல்லை நம்ம எதோட ப்ரொமோஷனுமே இருக்காது. இது ட்ரூலி ஒரு லேர்னிங் பர்பஸ்க்கான குரூப் தான். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குன்னா இந்த குரூப் வந்து அசஸ்மெண்ட்டோ அசெட் மேனேஜ்மெண்ட்டோ பண்ண மாட்டோம், அது சொல்லிக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட அனாலிசிஸ். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க. நன்றி, வணக்கம்.